சேகர் பாபு விபரீதமான திசையில் படுகுழிக்கு திமுகவை இழுத்து செல்கிறார். இவர் மதத்தின் அடிப்படையில் ஒரு மாநாடு நடத்திட்டு இது சமய சார்பற்ற மாநாடு அப்படின்னு சொல்றாருன்னா இது ரொம்ப ஆபத்தானதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாரும் முருகனை ஒத்துக்கணுமா? என்ன சொல்ல வர்றாரு? அர்ஜுன் சம்பத் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கூட்டத்தில் பல பேர் வரான், எங்கேயோ போய் உட்காரட்டும். அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து அளவலாவுகிறார். அவரோட என்ன அளவலாவறீங்க? அவர் என்ன செஞ்சாரு? சிதம்பரத்தில் ஆறுமுகசாமி சிற்றம்பலத்தில் ஏறி நின்று தேவாரம் பாடக்கூடாது, பாடணுன்றதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்துறோம், பாடக்கூடாதுன்னு அர்ஜுன் சம்பத் போராட்டம் நடத்துறாரு. அவர் கூட இவர் ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப சேகர் பாபு நாயன் சந்தேகப்படக்கூடாது. அர்ச்சகரை நியமிச்சா அர்ச்சகரை கூட்டுறதுக்கு வச்சிருக்கீங்களா, இல்ல வெளியே ஏதாவது நவகிரகம் வெளியே இருக்கிற பிள்ளையார் சிலை கழுவுறதுக்கா? இந்த தோல்விக்கு யார் பொறுப்பு? 2000 குடமுழுக்கு சேகர் பாபு பொறுப்பு. அவர் மந்திரி, நான் ஒன்றும் சாதாரண ஆளு. 2011 தான் அவர் வந்தாரு. இதனுடைய வலி சேகர் பாபுக்கு தெரியுமா? இதனுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா? அமைச்சராக இருந்துட்டு என்ன செய்யறாரு அவரு? இதில் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் வெளியே நிற்கிறாங்களே, ஒரு அரசாங்கத்துக்கு கேவலம் இல்லை இது? அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா ஒன்றே குலம் முருகனே தேவன் சொல்லியிருக்கணும். சேகர் பாபு கருத்துப்படி நீதிபதி சுரேஷ்குமார் கலந்திருக்கிறார். அவர் முருகனை வாழ்த்தி பேசியிருக்கிறார், இந்த நடவடிக்கையை வாழ்த்தி பேசியிருக்கிறார், மாநாட்டை சிறப்பித்திருக்கிறார். அப்படின்னா நீதிபதி வந்திருக்க மாட்டார் இல்லையா? நீதிபதிகள் சட்டத்தை மீறி பேசுவதுதான் இந்த காலத்தின் சிறப்பு. பார்வதி தமிழர் என்றாரு, விநாயகரும் தமிழர், முருகன் தமிழர் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, மிச்ச மொழி பேசுறவனுக்கெல்லாம் தனித்தனி கடவுளா? ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கடவுள் இருக்காங்களா? ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கடவுள் மேல தனித்தனியா டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறாங்களா? இப்போ நம்ம முருகன் என்பது தமிழ் கடவுள், நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்தவர். அந்த பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக யார்கிட்ட இருந்து மீட்டெடுக்கிறது? இப்போ நகையை சேட்டுக்கிட்டு அடமானம் வைக்கிறோம், மீட்கிறோம். இல்லை ஒரு பொருள் திருட்டு போயிடுது, மீட்கிறோம். யார்கிட்ட இருந்து மீட்கிறதுன்னு அவரு யார்கிட்ட இருந்து மீட்பது அப்படின்னு அந்த மாநாட்டில் ஏதாவது பேசியிருக்காங்களா? முருகனை மீட்கிறது இருக்கட்டும், கோயிலை பார்ப்பனர்களிடமிருந்து மீட்டு பண்டாரங்கள் கையில் ஒப்படைக்கிறத பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? அப்புறம் தமிழ் கடவுள் மீட்பதற்கு மாநாடுன்னா என்ன மாநாடு? யாரிடமிருந்து மீட்க மாநாடு? சேகர் பாபுவும் இந்த துறைக்கு பொறுப்பான IAS அதிகாரி சந்திரமோகன், அவங்க ரெண்டு பேரும் மொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வேற திசைக்கு கொண்டு செல்கிறார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதின் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப திமுக காரங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பிஜேபியுடைய தாக்குதலை எதிர்கொண்டு விட்டோம், நாம் தமிழருடைய தாக்குதலை எதிர்கொண்டு விட்டோம். இப்போ முருகனை வச்சு நம்ம கிட்ட சேட்டை பண்ண முடியாது. ஒரு பக்காவான ஒரு இதுவரை டிஃபென்ஸ்ல இருந்தோம், நாங்களும் இந்து தான், 95% இந்துக்களின் கட்சின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ண முடியும்? உங்களால அட்டாக் பண்ணியாச்சு, முருகனுடைய வேலை இப்போ நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு மாநாடு ரொம்ப வெற்றிகரமா நடந்திருக்கு, இது பிடிக்காதவங்க தான் வைத்தறிச்சல்ல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த அறநிலையத்துறை இந்த மாநாட்டை நடத்துவது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, HRNC விதிகளுக்கு எதிரானது. பொதுவாக என்ன கருதிட்டு இருக்கிறாங்க, இந்து அறநிலையத்துறை மாநாடு நடத்தலாம்ல அப்படின்னு கருதிட்டு இருக்கிறாங்க. இந்து அறநிலையத்துறையுடைய வேலை என்ன? கோயில் நிர்வாகத்தை கவனிப்பது, கோயிலினுடைய நிதி நிர்வாகத்தை கவனிப்பது, கோயில் அல்லது இந்த மாதிரி இந்த அறக்கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சொத்துக்களை பாதுகாப்பது, அந்த என்டோமெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய வழிபாடுகள் இருக்கு இல்லையா, அது நடப்பதை உத்தரவாதப்படுத்துவது. இந்த 4 தான் இவங்களுடைய வேலை. இதுக்கு மேற்பட்ட எந்த வேலையும் செய்வதற்கு HRNC ஆக்டில் இடம் இல்லை. பழனி முருகனுக்காக அறநிலையத்துறை ஒரு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு இல்லையா, அதற்கு அறநிலையத்துறைக்கு சட்டப்படி எந்த அதிகாரமும் இல்லை. இது மிக தவறான முன்னுதாரணம். இதில் ஒரு கோடு போட்டு சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற பிரச்சனை வந்தது இல்லையா, அப்போ ஒரு இஷ்யூ வந்தது. பிஜேபிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆகஸ்ட் 14, 2021 அன்னைக்கு முதல்வர் அந்த அர்ச்சகர்களுக்கு அவங்களுடைய நியமன ஆணைகள் இருக்குல்ல, அது எப்படி முதல்வர் வழங்கலாம்
முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அது ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அர்ச்சகர்களை நியமிக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. ஒவ்வொரு கோயிலும் ஒரு தனி நிறுவனம். அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ட்ரஸ்டி அல்லது ட்ரஸ்டி இல்லாத இடத்துல ஒரு ஃபிட் பர்சன் அல்லது தக்கார் இருக்கிறார். இந்த ஹெச்ஆர்என்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு தக்கார் இருக்கார். அவங்க தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதை முதல்வர் வந்து கொடுத்துருக்காரு. முதல்வர் சைன் பண்ணுறது கிடையாது அப்பாயின்மெண்ட் ஆர்டரில். ஏன்? அல்லது அறநிலைத்துறை அமைச்சர் சைன் பண்ணுறாரா? கிடையாது. அல்லது ஹெச்ஆர்என்சி கமிஷனர் சைன் பண்ணுறாரா? கிடையாது. அல்லது ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி சைன் பண்ணுறாரா? கிடையாது. அவங்க அந்த கோயிலினுடைய ட்ரஸ்டி தான் அதில் சைன் பண்ணுறாரு. அப்போ உங்கள் வேலை வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 4 மட்டும்தான் உங்கள் வேலை. இந்த வேலையை தாண்டி இந்து மத பிரச்சார நடவடிக்கையில் சேகர் பாபு அந்த துறையினுடைய செயலாளர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரமோகன், சுற்றுலா வளர்ச்சி மற்றும் அறநிலையத்துறை, அதனுடைய சட்டபூர்வமான எல்லையை தாண்டி ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த பழனி மாநாட்டின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது திரும்ப சொல்றேன், அண்டர்லைன் பண்ணி, திமுக இதை செய்யலாமான்றதல்ல. இந்த இடத்துல அதிமுக அரசு இருந்தாலும் காங்கிரஸ் அரசு இருந்தாலும் வேற எந்த அரசு இருந்தாலும் நடந்திருப்பது ஒரு சட்ட விரோதம். இப்போ நீ அரசியலமைப்பு விரோதம்னு சொல்றீங்க, ஆனா நீதிபதி சுரேஷ்குமார் வந்து கலந்திருக்கிறார். அவர் வந்து முருகனை வாழ்த்தி பேசியிருக்கிறார், இந்த நடவடிக்கையை வாழ்த்தி பேசியிருக்கிறார், மாநாட்டை வந்து சிறப்பித்திருக்கிறார். அப்படின்னா அப்புறம் நீதிபதி வந்திருக்க மாட்டார் இல்லையா? நீதிபதிகள் சட்டத்தை மீறி பேசுவதுதான் இந்த காலத்தின் சிறப்பு. இது ஒன்றும் புதுசு இல்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் பகவத்கீதையை பாடமாக வைப்பேன் அப்படின்னு சொல்ற நீதிபதிகள் இருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மதமாற்றத்துக்கு எதிராக பேசக்கூடிய நீதிபதிகள், மதமாற்ற உரிமையை மறுத்து பேசக்கூடிய நீதிபதிகள், அப்புறம் ரேப்புக்கு பெண்கள் தான் ஒழுங்கா இருக்கணும் என்று பேசக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்களா இல்லையா? ஆமா. இப்போ இடஒதுக்கீடு தீர்ப்பு வந்திருக்குது. பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு? அவர் குண கர்ம விபாசகான்னு சொல்லியிருக்கிறது பிறப்பால் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடஒதுக்கீட்டால தான் ஜாதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்கும்போது ஹைகோர்ட் ஜட்ஜி பேசுறதுல ஆச்சரியம் இல்லை. நீங்க சொன்ன அந்த நீதிபதி பேசின சில வரிகளை நான் சொல்றேன். அதாவது சிட்டிங் ஜட்ஜஸ் இந்த மாதிரி மத சார்பு மாநாடுகளில் கலந்து கொள்வது என்பதே எந்த வகையில் சரி என்பது ஒரு கேள்வி. எத்திக்கலா அவங்களுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது. அந்த நெறிமுறைகளின்படியே இது சரியா என்பது முதல் கேள்வி. நீதிபதி கலந்துகிட்டதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு சேகர் பாபு. 4 நீதிபதிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா என்ன பேசியிருக்காரு. அந்த கலந்து கொண்ட நீதிபதி என்ன பேசியிருக்காரு? தமிழ் இலக்கியங்களின்படி முருகன் தமிழ் கடவுள்தான் என உறுதிப்படுத்துவதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. இது ஒண்ணு. அப்புறம் தமிழ் இறைமொழி என்பதை யாராலும் மறுக்க இயலாது. தமிழ் இலக்கணம் தந்த அகத்தியனுக்கும் தமிழை கற்றுக் கொடுத்தவன் சிவபெருமான். தந்தையும் தமிழன். யாரு? சிவபெருமான் தமிழன். தாயும் தமிழச்சி, பார்வதி தமிழச்சி. இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் தமிழ் கடவுள். ஏன் பிள்ளையார விட்டார்னு தெரியல. பிள்ளையாரும் தமிழன், முருகனும் தமிழன். சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன் முடிச்சிட்டார். இப்போ இது ஒரு நீதிபதி பேசியிருக்கார். மாநாடு நடத்தின கதையெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். இல்ல, அவருக்கு நம்பிக்கை இருக்கிறார், அவர் பேசியிருக்கிறார். அவர் நம்பிக்கை இருந்தா அவர் வீட்டுல வச்சுக்கலாம், அவர் வீட்டுல பேசலாம். தமிழ் எப்படி தோன்றியது, தமிழின் தொன்மை, தமிழ் இலக்கணம் எப்படி உருவானது, தமிழ் எழுத்து உரு, சிந்துவெளி நாகரிகம் தொடங்கி நம்ம பழைய ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, தொல்லியல் ஆதாரங்கள், அதுல வந்து இப்போ கீழடி வரைக்கும் என்ன எழுத்து இருக்கு, இதெல்லாம் முருகன் வந்து எழுதினாரா, சிவன் எழுதினாரா, என்ன சொல்ல வராங்க? அகத்தியர் வந்து இதை உருவாக்கினார் அப்படின்றதெல்லாம் ஒரு புராண புரட்டு. இலக்கண நூல்கள் இருக்குது, தொல்காப்பியம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல போட்டு சிவபெருமான் அதை உருவாக்குனாரு, அகத்தியர் இதை உருவாக்குனாரு, அப்புறம் சிவபெருமான் தமிழர்ன்றாரு. இப்போ வடநாட்டில் தமிழர்களை தான் கும்பிடுறாங்களா? அங்கே கேட்டால் சிவ்ஜின்றாங்க. எங்க வடநாட்டில் பார்வதி தமிழர்ன்றாரு, விநாயகரும் தமிழர், முருகன் தமிழர். அப்படின்னா இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, மிச்ச மொழி பேசுகிறவனுக்கெல்லாம் தனித்தனி கடவுளா? ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கடவுள் இருக்காங்களா? இந்தியாவில் பேசப்படுற மொழிகள் வந்து 1000க்கும் மேலே, அதில் எழுத்துரு கொண்ட மொழிகள் பல 100. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கடவுள் மேலே வந்து தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறாங்களா?
என்ன பொருள்? அப்போ மிச்சம் இங்கிலீஷ் கடவுள், இப்போ ஜீசஸ் வந்து இங்கிலீஷ் கடவுளா, லத்தீன் கடவுளா, ஹீப்ரு கடவுளா, ரஷ்யன் கடவுளா, என்ன கடவுள்? அல்லாவை எதில் சேர்க்கறது? ஆப்பிரிக்காலையும் இருக்காரு, இந்தியாவிலையும் இருக்கிறாரு, கல்ஃப்லையும் இருக்காரு. அல்லாஹ் என்ன மொழி பேசுகிற கடவுள்? இதெல்லாம் என்னங்க? அறிவுக்கு உகந்ததா? இல்லை, ஒரு நீதிபதி, பதவியில் இருக்கின்ற ஒரு நீதிபதி ஒரு மாநாட்டில் வந்து இதை பேசுறாரு. அவர் பேசுறது மட்டும் இல்லை, இந்த துறையினுடைய செயலாளர் இருக்கார்ல சந்திரமோகன், அவர் வந்து ஒரு இந்த மாநாட்டு அழைப்பு சொல்றாரு. ஆமா, அதுல சொல்லும் போதே இப்ப நீங்க நீதிபதி குறித்து சொல்லும் போதே எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அழைப்பதில் அப்படித்தானே இருந்தது. இப்ப நம்ம முருகன் என்பது தமிழ் கடவுள், நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்தவர். அந்த பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக யார்கிட்ட இருந்து மீட்டெடுக்கிறது? இப்போ நகையை சேட்டுக்கிட்ட அடமானம் வைக்கிறோம், மீட்கிறோம். இல்லை ஒரு பொருள் திருட்டு போயிடுது, மீட்கிறோம். யார்கிட்ட இருந்து மீட்கிறதுன்னு அவர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரா? யார்கிட்ட இருந்து மீட்பது அப்படின்னு அந்த மாநாட்டில் ஏதாவது பேசியிருக்காங்களா? இப்போ தனியாக ஆசிரியர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இவர் விடுதலை ராசேந்திரன் எழுதியிருக்காரு, பல பேரும் அதை சொல்கிறாங்க. என்ன, இது வந்து தமிழ் கடவுள், அங்கே வந்து பண்டாரம் தான் வந்து பூசை செய்யும் உரிமை பெற்றிருந்தாங்க. அப்புறம் திருமலை நாயக்கர் காலத்தில் திருமலை நாயக்கருடைய அமைச்சர் அந்த ஆள் வந்து ஒரு பார்ப்பனர் வந்து பண்டாரங்கையில் நான் 90 வாங்குறதான்னு சொல்லி அவங்கள வெளியே விரட்டிட்டு கோவை பகுதியிலேருந்து, கொங்கு பகுதியிலேருந்து பார்ப்பனர்களை கொண்டாந்து நியமிச்சாங்க. அப்புறம் முருகன் சுப்பிரமணியனாக மாறியது, பார்ப்பனமயமாக்கப்பட்டது. இதை பற்றி ஆய்வுகளே இருக்கு நிறைய. சரி, இப்போ தமிழ் கடவுளா இங்கிலீஷ் கடவுளான்ற பிரச்சனையை அப்புறம் வச்சுக்குவோம். நம்ம இந்த மாநாட்டில் இது மாதிரி முருகன் பார்ப்பனமயமாக்கப்பட்டிருக்கிறான், அதை மீட்பதற்காக இதை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, பேசியிருக்காங்களா யாராவது? அப்படியே தான் பேசல. முருகனை மீட்கிறது இருக்கட்டும், கோயிலை வந்து பார்ப்பனர்களிடமிருந்து மீட்டு பண்டாரங்கள் கையில் ஒப்படைக்கிறத பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? அப்புறம் தமிழ் கடவுள் மீட்பதற்கு மாநாடுன்னா என்ன மாநாடு? யாரிடமிருந்து மீட்க மாநாடு? அதுக்கு பிறகு முத்தமிழ் முருகன்றாங்க. அது என்னன்னு இப்போதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இயலிசை நாடக தமிழ் 3லேயும் அவர் வல்லவர், இன்னும் முத்தமிழ் அறிஞர். முருகனுக்கு முத்தமிழ்னா முருகன் என்ன நாடகம் எழுதி டிராமா போட்டாரா? இல்ல, மியூசிக் தமிழையும் படைத்தார் அப்படின்ற மாதிரி. ஏங்க சிவன் படைத்தார்ன்றீங்க, அப்புறம் முருகன் படைத்தார்ன்றீங்க, இதெல்லாம் என்ன காமெடி? முத்தமிழ் முருகன், அதுல இந்த அனைத்துலக இந்த விஸ்வ இந்து பரிஷத்துன்னு வச்சிருக்கிறாங்க. விஸ்வன்னா உலக, அனைத்துலக இந்து பரிஷத்துனா கூட்டமைப்பு ஏதோ ஒன்று, அதான் பேரு. அது மாதிரி இப்போ நீங்க ஒன்று அனைத்துலக முருகன் கூட்டமைப்பா? இது என்ன இதெல்லாம்? இது யார் நடத்துறது? அறநிலையத்துறை. இப்போ நீங்க நீதிபதி பேசினதா இருக்கட்டும், யார் பேசினா என்ன, பேசியிருப்பது அனைத்தும் அரசு மாநாடு, அதில் பேசியிருக்கின்ற விஷயங்கள் இவை அனைத்தும் அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது. இப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. இதே கோயில்கள் வந்து அதை பராமரிச்சுட்டு இருக்குது, அதுக்கு ஒரு நிர்வாகம் இந்து அறநிலைத்துறைன்னு இருக்குது. இந்த அறநிலைத்துறை தானே செஞ்சது, இதை போய் திமுக செஞ்சது அப்படின்ற மாதிரியும், ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு, அவங்க பிஜேபியோட அட்டாக்கு வந்து பணிந்துட்டாரு என்பது போல அதை ஒரு கருத்துருவாக்கம் நடக்குது இல்லையா? ஆனா அவங்க அப்படி செய்யலையே. கிட்டத்தட்ட முருகனை இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, திமுக டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு தானே பேசுறாங்க. இல்ல இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னாக்கா, பயந்துட்டாங்களா இல்லையா? பயந்துட்டாங்கன்றது யார் சொல்றது? பிஜேபி காரங்க சொல்றாங்க. பிஜேபி காரங்க நாகராஜ் மட்டும் பேசிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வேலை நாங்க பிடிங்கிட்டோம். நான் கேட்கிறேன், ஒரு காமன் சென்ஸ் கேள்வி தான் கேட்கிறேன். இடஒதுக்கீடுக்கு ஒரு மாநாடு நடத்துறீங்க, இல்ல இது மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கைக்கு மாநாட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, இந்த மாநாட்டுக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம்னு கேட்கிறேன். மாநாடு என்பது ஒரு, அது வந்து ஒரு செக்யூலர் சமூகத்தினுடைய டேர்ம் மாநாடுன்றது. அது திருவிழாவோ முருகன் வீதி உலாவோ இல்லை குடமுழுக்கோ அந்த மாதிரி அதுவா? அது பாரம்பரிய விழா கிடையாது, விழா கிடையாது. மாநாடுன்னு ஏதாவது ஒரு சடங்கு இருக்குதா? மாநாடுன்ற சடங்கா இல்லை. அப்போ மாநாடு நடத்துறீங்கன்னா என்ன பொருள்? மாநாடு என்பது என்ன? நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் முருகனை உருவாக்குறீங்க, அரசியல் முருகனை கொண்டு வரீங்க, தமிழ் அடையாளத்தோட சேர்த்து கொண்டு வரீங்க, தமிழ் கடவுள் அப்படின்றீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள், சமணர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன கடவுள்? சீமான் சொன்ன மாதிரி அது அரேபியா தான், மரசுக்கு திரும்புங்களா அப்படின்னு சொல்ல வராங்களா இவங்க? அப்போ அவங்கெல்லாம் வேறையா? இல்லை, என்னுடைய கேள்வி முஸ்லீம்கள் தமிழர்களா இல்லையா? முஸ்லீம்களே இதில் வந்திருக்கிறாங்கல்ல. எது? முருகனை கும்பிடவா? இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. முருகனை கும்பிட வந்திருக்காங்களா? இல்ல, மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது வந்து மாநாட்டுக்கு மாநாடு, அதெல்லாம் யாரு மதசார்பற்றதா? சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு.
சமய சார்பற்றதுன்னு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு, அதில் கந்தசஷ்டி கவசம் பாடுவோம், சாமியை ஐயப்பான்னு பாடுவோம், அமைச்சரும் சேர்ந்து பாடுவார். இதுக்கு பேர் அப்போ அவங்களும் பாடினாங்களா சேர்ந்து? என்ன பேச வரீங்க? அவங்களும் பாடணுமா? அதாவது இது மற்றவர்களையெல்லாம் சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அல்லது சுயமரியாதை கருத்து, பெரியார் கருத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் தயவு செய்து சிந்திக்கணும். நான் சொல்றது ஒரு பாயிண்ட் தான். சேகர் பாபுவும் இந்த துறையை சேர்ந்த, இந்த துறைக்கு பொறுப்பான ஐஏஎஸ் அதிகாரி சந்திரமோகன், அவங்க 2 பேரும் மொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வேற திசைக்கு கொண்டு செல்கிறார். திமுக சுயமரியாதை, பெரியாரு அதெல்லாம் இல்லை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்த தேர்தலில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு அந்த புத்தகத்தை தூக்கி வச்சுட்டு கேட்டார்ல யார், ராகுல் காந்தி. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுனா என்ன? மழையில் நனையாம, அதாவது நெருப்பு பட்டு எரியாமல் பாதுகாக்கிறதா? அரசமைப்பு சட்ட விழுமியங்களை பாதுகாப்பது இல்லையா? அரசமைப்பு சட்ட விழுமியங்களை யார் மீறுறாங்கன்னு சொன்னாங்க? மோடி மீறுறாரு. மதசார்பின்மை அரசமைப்பு சட்ட விழுமியமா இல்லையா? இவர் மதத்தின் அடிப்படையில் ஒரு மாநாடு நடத்திட்டு இது சமய சார்பற்ற மாநாடு அப்படின்னு சொல்றாருன்னா இது ரொம்ப ஆபத்தானதுங்க. திமுக தொண்டர்கள் இதை புரிஞ்சுட்டு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ராமன் தேசிய நாயகன் சொல்றாரா இல்லையா? அத்வானி அதான கருத்து. மதக்கடவுளா பார்க்காதீங்க, ராமன் தேசிய நாயகன் அப்படின்னா தமிழ் கடவுள். தமிழ்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம், கிறிஸ்தவன் எல்லாரும் முருகனை ஒத்துக்கணுமா? என்ன சொல்ல வர்றாரு? சேகர் பாபு விபரீதமான திசையில் படுகுழிக்கு திமுகவை இழுத்து செல்கிறார். அது யாருக்கும் புரிஞ்சிருக்கா புரியலையான்னு தெரியல. என்ன வெற்றின்னு கொண்டாடுறீங்க? அவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா? RSS பத்திரிகை ஆர்கனைசர்ல கிண்டல் பண்ணி எழுதுறான். பயந்துட்டாங்க. இங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுறாரு? சனாதனம் என்பது இந்த மாதிரி நாள் வரணும், அதை ஒழிக்கணும்னு பேசுறாரு. அதுக்கு ஊர் பூரா கேஸ் போட்டு அது தமிழ்நாட்டில் இல்லாமல் வேற ஊர்ல விசாரிக்க போறேன் அப்படின்னு ஒரு அநீதியான முறையில் நீதிமன்றம் அதை அணுகுகிறது. அவர் எப்படி அதை எதிர்கொண்டாரு? நான் பின்வாங்க மாட்டேன், அம்பேத்கர் சொன்ன கருத்து தான் நான் சொல்லியிருக்கேன், பெரியார் சொன்ன கருத்தை தான் சொல்லியிருக்கிறேன், நான் பின்வாங்க போவது இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரா இல்லையா? சனாதனம்னா என்னன்னு விளக்கு, இதான் சனாதனம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அவர் அதை பேசிட்டு இருக்கிறாரு. இவர் எதிர் திசையில வண்டி ஓட்டுறாரு. இவர் என்ன பேசுறாரு? இவர் அதற்கு நேர் எதிர் திசையில முருகன் தான் எல்லான்றார். அதுக்கு முன்னால் ஒரு மந்திரி, அமைச்சர் ரகுபதி, சமூக நீதிக்கு முதல்ல நாயகன் ராமன் தான். இது எதுக்கும் எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் இருந்து கூட எதிர்ப்பு வரல. சேகர் பாபு இதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அறநிலைத்துறை அமைச்சர் அவர் கடமையை செய்யறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சித்திரம் உருவாக்கப்படுது. அவர் பெரிய சாதனை பண்ணிட்டேன், பிடிக்காம வயிறு எறிகிறவங்க தான் இதை ஆனா உண்மையிலே எனக்கு வயிறு எறியுது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எனக்கு பிஜேபி காரங்களா இல்ல வேற மாதிரி வயிற்று எரிச்சல் இல்லை. சேகர் பாபு செய்ய வேண்டிய வேலையை தவிர எல்லா வேலையும் செய்யறாரு. இல்ல 5000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்களை மீட்டிருக்காரு. அது கரெக்ட். அது பிஜேபி காரங்க. அவர் 2 காரியம் பண்ணிருக்காரு. 5000 கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை மீட்டிருக்காரு. இப்ப 2000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்றாரு. 2000வது கோயிலுக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 காரியம் தான் அவர் முதல்ல செஞ்சுட்டு இருக்காரு. உண்டா இல்லையா? இதை நான் மறுக்கல. இதை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு அவர். 2000 கோயிலுக்கு குடமுழுக்கு, 5000 கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டது அப்படின்றதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது திராவிட மாடல் அரசு தானே? திராவிட மாடல் அரசின் சாதனையாக முதல்வர் ஸ்டாலின் சொன்னது என்ன? 100வது நாள்ல என்ன செஞ்சாரு? ஆகஸ்ட் 14, 2021 அன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்றுகிறோம் செஞ்சாரா இல்லையா? அது எத்தனை ஆண்டுகால கனவு? 50 ஆண்டுகளுக்கு முன்னால கலைஞர் 70களின் தொடக்கத்துல அவர் இந்த அனைத்து சாதியின் அர்ச்சகராகும் சட்டத்தை கொண்டு வந்தாரு. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அப்புறம் திரும்ப அப்புறம் 2015 தீர்ப்பாகி அதிமுக அரசு எதுவுமே செய்யாமல் இருந்து அதுக்கு பிறகு 2021 வந்த பிறகு நியமன ஆணை போட்டார். நம்ம சாதிச்சிட்டோம் தான் சொல்றாங்க. சொன்னார், பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை எடுத்துட்டோம்னு சொன்னாங்க. இந்த நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் கருவறைக்குள்ள போயிருக்கிறாங்களா? அர்ச்சகரை நியமிச்சா அர்ச்சகரை கூட்டுறதுக்கு வச்சிருக்கீங்களா? இல்ல வெளியே ஏதாவது நவகிரகம், வெளியே இருக்கிற பிள்ளையார் சிலை கழுவுறதுக்கா? கருவறைக்குள் நுழையும் சூத்திரனுக்கு நுழைய உரிமை இல்லை என்பதற்கு எதிராக தான் கர்ப்பகிரக நுழைவு கிளர்ச்சியை பெரியார் அறிவிச்சார். அதை உத்தரவாதம் செய்யறது தான் அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம். அதை தாண்டி போக முடியும் என்ற முறையில தான் அந்த நியமனம் நியமிக்கப்பட்டது. ஆனா இப்ப முருகனுக்கு விழா நடத்துறாங்க. வயலூர் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு, முக்கியமான முருகன் திருத்தலம் அது. அந்த திருத்தலத்துல 2 பார்ப்பனர் அல்லாத இளைஞர்கள் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கணம் வரை அவங்க கருவறைக்குள்ள நுழையல. ஒரே ஒரு நாள் நாங்க போராட்டம் நடத்தி உள்ள கூட்டு போனோம்.
அதுக்கப்புறம் அதோட சரி. அதுக்கு பிறகு இந்த வரை 3 வருஷம் ஆச்சுங்க. இதுவரை அவர்கள் கருவறைக்குள்ள நுழைய அனுமதிக்கப்படலை. அங்க மட்டும் இல்லை, பல இடங்கள்ல. இதுக்கு அமைச்சர் என்ன பண்ணாரு? இது அமைச்சர் வேலை இல்லையா? அல்லது அந்த துறையினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்திரமோகன் அவர் வேலை இல்லையா? இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாக போடப்பட்ட வழக்குகள் அனைத்திலும் தோல்வி. இந்த தோல்விக்கு யார் பொறுப்பு? 2000 குடமுழுக்குக்கு சேகர் பாபு பொறுப்பு. இப்ப அனைத்து சாதி அர்ச்சகர் நீங்க போட்டீங்கல்ல, போட்டு நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்களே கருவறைக்குள்ள நுழைய முடியல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு எல்லாம் வல்ல அரசு, அந்த அரசின் கீழே ஒரு அமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு, அதை 2 பாப்பானுங்க உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு சேகர் பாபுவால முடியல. எத்தனை முறை சொல்லியிருக்கோம், போராட்டம் நடத்தி உள்ள போன வீடியோ வந்திருக்குது. சேகர் பாபு ஒரு நாள் அங்க போய் பார்த்திருக்கிறாரா? வயலூர்ல எந்த கோயில்ல பார்த்திருக்கிறாரு? 382 அர்ச்சகர்கள். இல்ல, இப்ப இது சேகர் பாபு மட்டும் செஞ்சிட முடியுமா? ஒரு அமைச்சர் நிர்வாகம் பண்ற அமைச்சருக்கு வேற வேலை என்ன? அந்த துறைக்கு அமைச்சர் தானே. மக்களே கூட இப்ப அந்த வயலூர் முருகன் கோயில்ல எனக்கு பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர் தான் பூஜை பண்ணணும்னு கேட்டா பண்ண போறாங்க. மக்கள் ஆதரவே இல்லையே. அப்ப இதை கொண்டு வந்தது தப்பு. இப்போ மக்கள் ஆதரவு இருக்கு இல்ல. இப்போ பெரியார் போராட்டம் நடத்தினாருங்க, அதை ஒட்டி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு வேலைக்கு கலைஞர் சட்டம் கொண்டு வந்தாரு. தேவையில்லாத ஒரு ஆணியை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தார் அவர். அதானே இப்ப பொருள். நீங்க சட்டம் போட்டீங்க, அது ஏன் அமலாகல? அதுக்கு அமைச்சர் என்ன பண்ணாரு? இதுக்கு பதில் என்ன? இப்ப நான் இங்க கேட்கிறேன். இதை 382 அர்ச்சகர்கள். அதாவதுங்க, சேகர் பாபு எப்ப திமுக சேர்ந்தாரு? 2011. அவர் 2011 தான் சேர்ந்தாரு. நாங்க இந்த இஷ்யூல 2008 இருந்து இருக்கிறோம். 71 கலைஞர் கொண்டு வந்தார். 2006 ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு 2007 அர்ச்சகர் பயிற்சி பள்ளி கொண்டு வராரு. மாணவர்கள் 207 பேர் பயிற்சி பெற்று வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு அவங்கள நியமிக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. ஸ்டே ஆர்டர் வாங்கின கணத்திலிருந்து அந்த மாணவர்களை சங்கமாக்கி அந்த வழக்குல 2015 வரைக்கும் கண்டினியூஸா அதுல போராடிட்டு இருக்கிறோம். சேகர் பாபுக்கு தெரியுமா இது? அவர் மந்திரி, நான் ஒன்னும் சாதாரண ஆளு. 2011 தான் அவர் வந்தாரு. இதனுடைய வழி சேகர் பாபுக்கு தெரியுமா? இதனுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா? அமைச்சராக இருந்துட்டு என்ன செய்யறாரு? அவரு என்ன செய்திருக்கிறார்? இதில் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் வெளியே நிற்கிறாங்களே, ஒரு அரசாங்கத்துக்கு கேவலம் இல்லை இது? வெளியே ஒரு நாள் போராட்டம் நடத்தணும். அங்க போய் ஈஓவை கேட்கிறோம். ஈஓ இதெல்லாம் நடந்தது பல முறை நான் பேசியிருக்கிறேன். இங்கேயே ஈஓவை போய் கேட்கிறோம், உத்தரவு போட்டீங்க இங்க உள்ள விடலையேன்னு. அதெல்லாம் முடியாது சார், அதெல்லாம் விட மாட்டோம். யாரு? ஈஓ. இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதற்கு பிறகு போராட்டம் நடத்தி ஒரு நாள் உள்ள போய் தமிழ் வழிபாடு நடத்தி அதை வீடியோ எடுத்து போடுறோம். அப்புறமும் அமைச்சரோ இந்த அதிகாரி ஐஏஎஸ் ஆபீசரோ அதை கண்டுகொள்ளவில்லை. இதான் நிலை. இந்த 28 பேரை நியமிச்சாங்க. 207 பேர் பயிற்சி பெற்றவர்கள். எப்போ பயிற்சி பெற்றவங்க? 2008. தீர்ப்பு 2015 வருது. 2021 முதல்வர் இந்த உத்தரவு போடுறாரு. 2008க்கும் 21க்கும் எத்தனை வருஷம் இருக்குது? 13 வருஷம். 13 வருஷத்துல பல பேருக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஆகுமா ஆகாதா? ஏஜ் பார் ஆகாதவங்களை தான் நியமிச்சிருக்காங்க. அப்போ ஏஜ் பார் ஆனவங்க அவங்க செஞ்ச குற்றம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக அரசு விளம்பரம் கொடுத்தது, அதை நம்பி வந்தாங்க, அதை நம்பி படிச்சாங்க. அப்போ ஏஜ் பாருக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். அதை கேட்டாங்க அந்த மாணவர்கள். அதை கேட்டு ஆணையர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாரு. செப்டம்பர்லேயே அக்டோபர்லேயே கொடுத்துட்டாரு. எப்போ? 2021 இறுதியில். அதுக்கு பிறகு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 மாதம் சும்மா போட்டு வச்சிருக்கிறார். அவர் 10 மாதத்துக்கு போட்டு வச்சிருக்கிறார். சிஎம் ஆஃபீஸுக்கே போகல. இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லட்டும். அவங்க எதற்காக நிறுத்தி வைத்தார்? இன்னைக்கு அந்த மாணவர்கள் 5 பேர் செத்தே போயிட்டான். என்னென்னவோ வேலை பார்த்தாங்க, 5 பேர் இறந்தே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 2021 வந்த பிறகு 204 மாணவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. 13 பேர் பெண்கள், பிசி எஸ்சி வகுப்புகளை சேர்ந்தவங்க. அவங்கள பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். அவங்கெல்லாம் இதுக்கு போகும்போது அவங்க குடும்பத்திலே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் போகாத, உன்னெல்லாம் விடமாட்டாங்க, தேவையில்லாத வேலை, வேற ஏதாவது வேலையை படிச்சுட்டு போ. எம்சிஏ படித்த பிள்ளையெல்லாம் இது இங்கே வந்துருக்குது படிச்சு. இப்போ 204 பேர் தெருவில் நிற்கிறாங்க படிச்சுட்டு. கேஸ் பூரா தோற்றதுக்கு காரணம் HRNC. நீதிமன்றம் அப்படி இருந்தது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த வழக்குகள் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய மனு கொடுத்துருக்குறோம், 7-8 கூட்டம் நடத்தியிருக்கிறோம். நான் மட்டுமே ஒரு 30 நேர்காணல் கொடுத்துருக்குறேன். அமைச்சர் என்ன பண்ணாரு? அப்போ ஒரு சமூக நீதி அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இவர் வேற வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவருக்கும் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும்
திமுக அரசுக்கு இல்லாத வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை அமல்படுத்துறாங்க. இல்ல, ஆனா அப்படி பார்க்க முடியாது இல்லையா? ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நீங்க தீகா மாதிரியோ கம்யூனிஸ்ட் ஒன்றே குலம் ஒருவனே தேவனா இப்ப செய்யறாரு. இப்ப நீங்க நல்ல நேரம் சொன்னீங்க, அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா ஒன்றே குலம் முருகனே தேவன் சொல்லியிருக்கணும். சேகர்பாபு கருத்துப்படி அப்படிதான் வருது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எதுக்கு சொன்னாரு? சாதி கிடையாது. ஒருவனே தேவன்னாக்கா நீ அல்லாவை கும்பிடு, இல்லை கிறிஸ்துவ கும்பிடு, இல்லை முருகனை கும்பிடு, சிவனை கும்பிடு, யாரை வேணா கும்பிடு, ஒரு கடவுளை கும்பிடு. மதம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இறை நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் குல ஏற்றத்தாழ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான பொருள் அதுக்கு. இப்ப நீங்க தமிழ் கடவுள் முருகன்றீங்க. எந்த இடத்துல அண்ணா சொல்லியிருக்கிறார்? எங்கே கலைஞர் சொல்லியிருக்கிறார்? நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம், இதான்னு சொன்னது அவரு. சேகர்பாபு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இது வந்து பெரியார் பெரியாருங்காதீங்க. அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் அவர்கள் கொள்கைக்கு எதிராக சேகர்பாபு செயல்படுகிறார். சரி, அண்ணாவும் கலைஞரும் எதிர்கொள்ளாத பிரச்சனையே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கிறது. அதுல வந்து முருகனை வைத்து இப்ப நீ வடக்க ராமனை வச்சு செய்யறாங்க, முருகனை வச்சு செய்யறாங்க. கலைஞருக்கு அப்புறம் கலைஞர் இறந்த பிறகுதான் பிஜேபி வந்துச்சாங்க. கலைஞர் இருக்கும்போது ராமர் பாலத்துக்கு அவர் கேட்கலையா? எதுக்கு அவர் கேட்கல? அவர் வந்து அவருடைய கொள்கையில உறுதியா தான் இருந்தாரு. திருவாரூர் தேரை ஓட்டவில்லையா கலைஞர்? அதை எடுத்து பாருங்க. அவர் 2 நாள் கழிச்சு பெரியாரோட ஒரு மீட்டிங் பேசுறாரு. திருவாரூர் தேரை 4 நாள்ல முடிஞ்சு போச்சு. திருவாரூர் தேருக்கு 8 லட்சமோ 7 லட்சமோ இப்ப செலவு பண்றாங்க அதுக்கு, அதை ஓட்டுறதுக்கு. அதுக்காக திருவாரூர்ல 4 பக்கம் வீதி போட்டிருக்கிறோம், அது மக்களுக்கு பயனுள்ளது, அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில்? அப்ப இது கலைஞர் பார்வையிலா இதை வந்து அணுகுகிறார்கள்? இல்ல, ரொம்ப எளிய கேள்விங்க. நீங்க வந்து சேகர்பாபு இப்படி தலைகீழ நின்னாலும் இன்னைக்கு அவரு ரொம்ப கொடூரமா ஒரு விஷயம் பேசியிருக்கிறார். முருகன் மற்றும் பல கடவுளர்களின் அருளால் தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு. இன்னும் பல கடவுள்களை. இதோட கேவலம் வேற ஏதாவது இருக்குதாங்க? இதோட கேவலம் வேற ஏதாவது இருக்கா? திமுக தோழர்கள் எனக்கு சொல்லட்டாங்க. இதை விட அசிங்கம் வேற ஏதாவது இருக்குதா? 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. எதனாலங்க? இப்ப இன்னைக்கு எல்லா அளவீடுகளின் படியும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு மனிதவள குறியீட்டுல முதலிடத்துல இருக்குது. பொருளாதாரத்திலையும் சில மாநிலங்கள் பொருளாதாரத்துல மேல இருக்குது, குஜராத் மாதிரி இடம். ஆனா மனித வளத்துல படுபாதாளத்துல இருக்குது. அல்லது மனிதவள குறியீட்டுல கேரளா மாதிரி இடம் மேல இருக்கு, ஆனா பொருளாதாரத்துல கீழே இருக்கு. ரெண்டுலையுமே ஒரு பேலன்ஸ்டு குரோத் இருக்கு. இதுக்கு காரணம் சமூக நீதி அரசியல், திராவிட மாடல் அரசியல். காங்கிரஸ்காரங்க ஏற்கனவே வந்து எப்படி இருந்தாங்க? அவங்க சாஃப்ட் சங்கிகளா இருந்தாங்க. ஆமா, சாஃப்ட் இந்துத்துவா பேசிட்டு இருந்தாங்க. அவர் ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்தில் எடுத்துட்டு போய் ஒரு பூணுல மாட்டி ஒரு ஜென் உதாரி ஹிந்து அப்படின்னு அங்கே கொண்டு விட்டாங்க. இந்த கோயில் சாமி கும்பிட்றது, அங்கே கேஜ்ரிவால் அனுமரை தூக்கிட்டு தெரிஞ்சாரு, பூரியில் ஜெகநாதர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உருட்டு எதுவுமே நிற்கல. அதனாலதான் இது எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுல இருந்து தான் சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிறார். அதன் விளைவாக அயோத்தியிலேயே ராமனம் போனி மூலதனமா வச்சு பிசினஸ் பண்ண அயோத்தியிலேயே பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைகிறது. யோகி ஆதித்யநாத் இப்ப இடைத்தேர்தலுக்கு ஓப்பனா புலம்புறாரு. அவரு உலகமே என்ன காரி துப்புது, அயோத்தியிலேயே தோத்துட்டீங்களேடான்னு கேக்குது, இந்த அசம்பிளிலேயாவது கொஞ்சம் ஜெயிக்க வைங்க, இது பேசியிருக்காரு அவரு. நான் ஒன்றும் வார்த்தையை கூட்டியெல்லாம் சொல்லல, படிச்சு பாருங்க. அப்போ அயோத்தியில அப்போ இந்துக்களின் நலன் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் என்ற கோணத்திலிருந்து மக்களுக்கு புரிய வைப்பது. இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை நாள் செஞ்சுட்டு வருது. இத்தனை நாளும் இந்து எதிரி திமுக போது பல டிபேட்ல திமுக காரங்க என்ன பேசியிருக்கிறாங்க? நீ தான் இந்து எதிரி, பெரும்பான்மை மக்களுக்கு நீ தான் எதிரி, காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேன்ற, இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்கிற, இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற, பெரும்பான்மை மக்களுக்கு நீ தான் எதிரி, நாங்க தான் அதற்காக போராடுறோம் பேசியிருக்காங்களா இல்லையா? பெரும்பான்மை இந்துக்களுக்கான கட்சி நாங்க தான். ஆமா, பெரும்பான்மை இந்துக்கள் உங்களை எதிரிகள்னு கருதி தான் இது பண்ணியிருக்காங்களா? அப்படின்னா நீங்க தோத்துருப்பீங்க, பிஜேபியில ஜெயிச்சிருக்கணும். 3 வாட்டி தொடர்ந்து எப்படி ஜெயிக்கிறீங்க? அப்ப பெரும்பான்மை மக்கள்கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாது. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, பிஜேபியினுடைய அச்சுறுத்தலுக்கு இது உண்மை என்றால், அதாவது மக்கள்லாம் நம்மள இந்து விரோதின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பீதி ஆயிட்டது. நான் அப்படி கருதல. இது சேகர்பாபுவோட கருத்து. சேகர்பாபுவுக்கு நான் திரும்ப சொல்றேன், அவருக்கு வேற அஜெண்டா இருக்கு. அவர் திமுகவோட அஜெண்டால இல்ல. அர்ஜுன் சம்பத் பக்கத்துல உட்காந்துருக்காரு, பாத்தீங்கல்ல? அவர் இந்து போராளி, ஆன்மீகவாதி. அவர் ஆன்மீகவாதியா? அப்படிதான் அழைச்சிருக்கிறாங்க. யார் அவர் ஆன்மீகவாதியான்னு நான் கேட்குறேன். கூட்டத்தில் பல பேர் வரான், எங்கேயோ போய் உட்காரட்டும்.
அமைச்சர் பக்கத்தில் உட்காந்து அளவலாவுகிறார் அவரோட. என்ன அளவலாவறீங்க, அவர் என்ன செஞ்சார்? இதே வயலூரில் இந்த பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்களை உள்ளே விடலை அப்படின்னு மக்கள்களை சார்பாக போராட்டம் நடத்துகிறோம். உள்ளே விடணும், ஈவோவும் முடியாதுன்றார். உடறியா இல்லையான்னு வரோம் நாங்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துடுச்சு. அப்போது இந்து மக்கள் கட்சி சார்பாக 10 பேர் வர்றான் விடக்கூடாதுன்னு. அந்த இந்து மக்கள் கட்சியின் பிரதிநிதி அர்ஜுன் சம்பத். சிதம்பரத்தில் ஆறுமுகசாமி சிற்றம்பலத்தில் ஏறி நின்று தேவாரம் பாடக்கூடாது, பாடணுன்றதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், பாடக்கூடாதுன்னு அர்ஜுன் சம்பத் போராட்டம் நடத்துகிறாரு. அவர் கூட இவர் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ சேகர்பாபு நாயன் சந்தேகப்படக்கூடாது, என்ன பொருள் இதுக்கு? உலகத்துக்கே தெரியுமே. ரொம்ப சார்பா சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. அதை சம்பந்தப்பட்டவர்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.